எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒரு சமையல் குறிப்பு பற்றியது தான். இது எளிமையாக 5 நிமிஷம் மட்டும் போதும் உங்களுக்கு. அதனால் இந்த குறிப்பை பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் பயன்பெறுங்க. முழுமையாக பாருங்கள், உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். திடீர்னு விருந்தினர்கள் வந்துட்டாங்களா, உங்ககிட்ட கைவசம் மாவு கம்மியாக இருக்கா, தோசை மாவு, இட்லி மாவு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த உணவை காலையில் செஞ்சிடலாம், எளிதாக செஞ்சிடலாம். ஏன்னா புரத சத்தும் நிறைந்தது. 15 நிமிஷம் போதுங்க இதை செய்கிறதுக்கு. பாருங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா 2 பேர்த்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னென்னா நான் இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அதுலேயே 1 கரண்டி 1.5 கரண்டி எடுத்துக்கோங்க. தினமும் குழந்தைங்க இட்லி தோசை தானம்மா இன்னைக்கு, என்ன தான் நீ செய்கிற, வேறு மாற்றி மாற்றி செய்ய மாட்டியா, பூரி சப்பாத்தி இதை தவிர வேறையே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுப்போம், சரிங்களா. 15 நிமிஷம் போதுங்க. நீங்கள் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கூட நீங்கள் மாவை கலக்கிட்டு உடனே நீங்கள் செஞ்சிடலாம். இது காலையிலையும் செய்யலாம், ஈவினிங்கும் செய்யலாம், நைட்டும் செய்யலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும் வயிறு குழந்தைங்களுக்கு. புரத சத்தும் நிறைந்தது. எப்படின்னா தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தலாம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, நம்ம தோசை மாவு சொல்லியிருக்கோம் இல்லையா, தோசை மாவும் இல்லைன்னா கவலை வேண்டாம், அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது அப்புறம் கடலை மாவு, உங்களுக்கு தேவைக்கேற்ப எல்லாமே. இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், வரமிளகா, சிறிது சீரகம், சோம்பு கொஞ்சம், அவ்வளோதாங்க. நீங்கள் எளிதாக செஞ்சிடலாம் இல்லையா. வாருங்க பதிவுக்குள்ளே போகலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கூட இதை கலக்கிடலாங்க. நீங்கள் தோசை மாவு 1.5 கரண்டி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு இது 2 பேர்த்துக்கு சொல்கிறோம். அந்த 1.5 டம்ளர் கடலை மாவு அதில் போட்டுருங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுருங்க. பெருங்காயம் அதில் போட்டுருங்க. நீங்கள் அப்புறம் சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் மாவுலேயே போட்டுருங்க. நம்ம இஞ்சி பூண்டு, அப்புறம் மிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டால் எல்லோரும் தூக்கி உணவோட தூக்கி போட்டு உணவும் வேஸ்ட் ஆகும் இல்லையா. அதனால் ஒரே ஒரு சுத்து மிக்சியில் போட்டுட்டு இஞ்சி பூண்டோட மிளகாய் தேவைக்கேற்ப போட்டுட்டு பெருங்காயத்தை போட்டுட்டு மாவில் கலக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுட்டு அடுப்பில் வச்சுருக்க வாணலியில் நல்லா ஊற்றி உங்களுக்கு மொத்தமாக கொஞ்சம் சிறிது மொத்தமாக ஊற்றுங்க போதும். நீங்கள் எண்ணெய் தேவைக்கேற்ப பரிமாறிட்டு நீங்கள் தோசையை சுட்டுடுங்களா. அடை தோசை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது காலையில் எளிதாக செஞ்சலாம். புரத சத்தம் மிகுந்தது. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நம்ம போடுறோம் இல்லையா, நல்ல வாசமாக. தேவையானவர்கள் அதில் தேங்காய் பூ சிறிது போட்டுக்கோங்க, மிகவும் நன்றாக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் பல்லு அரிஞ்சு போட்டிங்கனாலும் சிறிதாக கட் பண்ணி அதை சின்ன போட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் வித்தியாசமாக காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எளிதாக செஞ்சிடலாம். ஏதோ விருந்தினர்கள் வந்தால் கூட அவங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.